அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்களது நாட்டின் மீதான உள்கட்டமைப்புகளை தாக்கினால் கண்ணுக்கு கண் என்ற ரீதியில் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக கடந்த 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய போர் 12வது நாளாக நீடித்து வருகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஈரானின் தலைநகரான டெஹ்ரான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளன. மேற்கு ஈரானில் உள்ள இராணுவ இலக்குகளை இஸ்ரேல் தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. டெஹ்ரானின் ரசலாட் சதுக்கம் அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் பல கட்டடங்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதல்களில் மட்டும் சுமார் 40 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதேபோன்று ஈரானின் கெர்மன் விமான நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள இராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தின. தெற்கு ஈரானின் கங்கன் கடற்கரையில் அந்நாட்டு கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானிற்கு ஆதரவாக உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனானின் தெற்கில் உள்ள டைர், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இஸ்ரேல் தீவிர வான்வழி தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலின் தீவிர தாக்குதலால் லெபனானில் மட்டும் 84 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் சுமார் 7 லட்சம் பேர் பாதுகாப்பு தேடி இடம்பெயர்ந்துள்ளனர். இதேபோன்று கத்தார் நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீதும் ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. கத்தாரில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளமான அல் உதைத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. டெல் அவீவ் நகரில் இஸ்ரேல் அதிகாரிகள் பயன்படுத்திய மிகப்பெரிய பதுங்கு குழியையும் ஈரான் அழித்தது. ஹைஃபாவில் உள்ள இஸ்ரேலிய உளவுத்துறை மையத்தை குறிவைத்து ஒன்றன் பின் ஒன்றாக ஈரான் ட்ரோன்களை அனுப்பிய காட்சி வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் ஹெடேரான் நகரில் ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக இடைமறித்து அடித்தன. இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஈரானின் உச்சபட்ச தலைவர் மோஸ்தபா கமேனி அமைதியாக வாழ முடியாது என எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி ட்ரம்பின் எச்சரிக்கைகள் வெற்று மிரட்டல் என்று சாடியுள்ளார்.